ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஹைதராபாத் மட்டன் கீமா பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 300 கிராம் வந்து மட்டன் வந்து இப்போ இந்த மாதிரி கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஒரு 5-6 பூண்டு, ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் புதினா கொஞ்சம், மல்லித்தழை, கொஞ்சம் லெமன் ஜூஸுங்க. அப்புறம் இதுக்கு அளவாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போதும். அப்புறம் தயிர் வந்து புளிக்காத தயிர் வந்து 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்தது வந்து இந்த கீமாவோட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி ஒரு 1 ஹவர் வந்து நல்லா மேரினேட் ஆகட்டுங்க. அப்படி கலக்கி ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 2 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி வைக்கிறோம், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின போது இந்த மேரினேட் பண்ண வந்து கீமாவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை போட்டு ஒரு 20 நிமிஷம் இது நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், மட்டன் ஓரளவுக்கு கீமா வெந்துருச்சு. நம்ம இதை வந்து பக்கத்து அடுப்பில் நம்ம தூக்கி போட்டுக்கலாம், சிம்மில் வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கிட்டுங்க. பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 2 கப் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் 1, கிராம்பு 3, பட்டை 2, ஒரு அன்னாசி மொக்குங்க. நம்ம வந்து இந்த தண்ணியில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அரிசி இதில் போட்டுக்கலாம். இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், அப்படி கலரிட்டு ஒரு அரை பதத்துக்கு வெந்ததுன்னா போதுங்க. பாருங்கள், இந்த இது மட்டன் வந்து வெந்துருச்சு. அதை வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். இந்த மாதிரி இதில் பரவி விட்டுறலாங்க. வந்து இந்த ரைஸ் வந்து இந்த பக்கம் அரை பதத்துக்கு வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வடிச்சிடலாம். வடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த வெங்காயம் பொடி வறுத்தது போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா. இதுக்கு மேலே மீதி இருக்கிற ரைஸையும் நம்ம அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் போட்டுடலாங்க. இன்னொரு லேயரில் வந்து நம்ம மட்டன் போட்டுட்டோம் கீமாவை. மீதி இருக்கிற ரைஸை இது மேலே போட்டுடலாம். கொஞ்சம் அந்த வறுத்த ஆனியன் தூவிக்கலாங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிருங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லி இலை, புதினா ஆட் பண்ணிக்க. நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க. நெய் ஆட் பண்ணிக்கலாங்க இதில். தம்மில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம்.
பாருங்கள், தம்மில் இருந்து எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.